அதான் நீங்க சொன்னீங்களே, உருப்படியா கழட்டுறதா? பாஸ் நான் என்ன செஞ்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். 15 வருஷம் சினிமால நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கும் தெரியும். இங்க என்னைய விட சீனியர் அங்க ஒருத்தர் இருக்கார். பல விஷயங்கள பார்த்துட்டு இருக்கார். அவருக்கும் தெரியும். நம்ம என்ன பொது வலைதளத்துல பேசுறோமோ, இந்த இடத்துல உங்களுடைய கண்ணியம் குறையாம நான் பேசாம இருக்கிறதுக்கு தான் மெச்சூரிட்டி. எனக்கு 2 நிமிஷம் ஆயிருக்காது. கண்டஸ்டன்ட் எல்லாம் தூக்கி தள்ளி வைப்போம். அதெல்லாம் அப்புறம் அடுத்தது. கேம் எல்லாம் 2வது. மெச்சூரிட்டின்றது ஒரு பொது வலைதளத்துல இவ்வளவு பேசினவரு, நான் இந்த ஆடியோவ ரிலீஸ் பண்றேன். அப்புறம் நான் இந்த 10 பக்கத்துக்கு பேசுறேன்னு பேசியிருந்தா, இட் மேக் சென்ஸ். சும்மா இருக்கிறவங்க அடுத்தவன் வைஃப்க்கு சம்பந்தம் இல்லாம கால் பண்ணியோ, மெசேஜோ, இட் இஸ் டோட்டலி அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அது அவ்ளோ அசிங்கமானது. நம்ம அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஹீரோயிசம் பேசுறதெல்லாம் பெரிய மேட்டர் கிடையாது. ஆம்பள தானே? என் ஆபீஸ் அட்ரஸ் தெரியாதா? இல்ல என்னைய நேரா தெரியாதா? இவ்ளோ பேசுறதுக்கு இந்த மாரி 500 பேருக்கு ஸ்பேஸ் தேவையில்லையே. என் மூஞ்ச நேரா பார்த்து பேசலாமே. இந்த டயலாக் எல்லாம் விடுறதெல்லாம் நல்லா நல்லா பக்கம் பக்கமா பேச முடியும். இதெல்லாம் அதுவும் பேச தெரியாத எங்களுக்கும் தான் பேச தெரியும். என்னன்னா, உனக்கு ஒரு கன்சர்ன் இருக்கா? நீ என்கிட்ட டைரக்ட்டா டீல் பண்ணு. என் வைஃப் கிட்ட போய் என்ன பேசுற? அதுல என்ன அர்த்தம் இருக்கு? அண்ட் செகண்ட், முத்துக்குமரனுக்காக பேசாதன்னு சொல்றது ரொம்ப அசிங்கமா இல்ல உனக்கு? நீ நீ உனக்கு யாரு என் சொன்னா? மேல யார் சொன்னா முத்துக்குமர பத்தி பேசக்கூடாது? யார் சொன்னது? நீயே அந்த ஆடியோ ரிலீஸ் யார் பண்ணு. நான் சொன்னேனா? நீயே அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணு. யார் நீ நீயே பண்ணு. ரிலீஸ் பண்ணு. நான் பண்ண நீ ஒரு தேவையில்ல. மேல பேசு, நீயே நானும் பண்ணு. ஒரு மேல தான் பேசுவேன். பண்ணு. நீயே நான் பண்ணு. ஏன் பண்ணணும்? நீ தான் நீயே மெசேஜ் பண்ணு. அனுப்பிச்ச. நீயே என்ன பண்ணு. நீ தான் கால் நீ பண்ண நீ நீ இன்னைக்கு. நீ இங்க பாரு. நீ தான் மெசேஜ் அனுப்பிச்ச. என் வைஃப்க்கு எதுக்கு மெசேஜ் அனுப்பிச்ச? நான் கேட்ட ஒரு கேள்விக்கு நல்ல கரெக்ட்டா பதில் ஸ்கூல் சொல்லு. பையன் மாதிரி உன் வைஃப் ஆகும் முன்னாடி அவங்க என் ஃப்ரெண்டு. ஓகேவா? உன் ஃப்ரெண்டா அவங்கள நீ இருந்துட்டு கொண்டு வர போட்டும். தேவையில்ல. என் ஓகேவா? வைஃப்ன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், நீ என் வைஃப் கிட்ட நான் தானே என்ன எதுக்கு கொண்டு வா? சர்க்காஸ்டிக்கா பேசுன. என் வைஃப் எதுக்கு? காரி மூஞ்சது உனக்கு தேவையா? யாருக்கு? அது உனக்கு யாரு? தேவையா? உன் வைஃப் ஏன் என்ன காரி உன் ஃப்ரெண்ட் முழிச்சாங்களா? தான் உனக்கு காரி உன் துப்புனது. வைஃப் உனக்கு தான் இது காரி தேவையா? முழிச்சாங்க. உன்னை பத்தி தெரியும். சரி வேணாம் இதெல்லாம் சொல்லிட்டு என்ன பண்றது விடுங்க. பாவம் ஃப்ரீயா நீங்களே விடுங்க உங்க ப்ரோ. இங்க பாரு, நான் மறுபடியும் சொல்றேன். உன்னைய பத்தியும் பேசுறதுக்கு யோஸ் நெறைய பேசலாம். ஏங்க நானும் ஸ்மால் சபை பாய். நாகரிகம் கண்டு தான் உன்ன பேசாம விடுறேன். நீ பெரிய பருப்பா இருந்தா, நான் ம். என் ஆபீஸ் அட்ரஸ் இருக்குல்ல, நேரா வா. நான் ஏன் வரணும்? நீங்க வாங்க. சார் வா. நல்லா ஒரு நீ கழுவி நேரா வா. விட்டுறேன் வாங்க. நீ சார் தான் சார் பயங்கரமான சரி ஆளு. சரி ஒரு சரி நீ நிமிஷம் சரி நேரா வா. ப்ரோ 2 பேரும் நிறுத்துங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. ஒரு நிமிஷம் இது வந்து ஸ்பேஸ் இவ்வளவு பேர் இருக்காங்க. நீங்க அது வந்து ஒன் ஆன் ஒன்னா நீங்க தனியா பேசிப்போங்க. இங்க வந்து நீங்க நீங்க சொல்ல வந்த கருத்தும் அத அவரும் நீங்க சொல்ல வந்த அவன் கருத்து பேசிட்டு தான். இருக்கும் போதே நிறுத்தி நீங்க இத சொல்லிருக்கணும். நான் அவன் சொன்னேன் சார் பேசிட்டு இருக்கும் போது ப்ரோ அவன் சார் பேசிட்டு நடுவுல இருக்கும் போது ப்ரோ அவன் பாட்டு நடுவுல இஷ்டத்துக்கு நிறைய பேசிட்டு இருக்கான். சார் நடுவுல நான் நிறைய சொன்னேன். சொன்னேன் ப்ரோ வாடா, நான் இப்ப சொல்றேன்டா, வாடா, நான் சென்னைக்கு நான் வரேன்டா மண்டே. நீ என்ன நான் இங்கதான் சார் இருக்கேன். வாங்க சார் வாங்க சார். பயமா இருக்கு சார். வாங்க சார். ஐயா ஹோஸ்ட் ஐயா என்னய்யா பண்றீங்க போட்டுட்டு பாருங்க இது பிக் கடைசியில இப்ப பாஸ பேசிட்டு நீங்க பர்சனலா பேசிட்டு இருக்கீங்க. ஹோஸ்ட் தலையில தான் வந்து உழுது பாருங்க எல்லாரும். இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல எனக்கு வந்து எதுக்கு முதல்ல இது வந்து இதெல்லாம் இங்க வந்து ஓப்பனே இது பண்ணிருக்க கூடாது. பர்சனல் விஷயமெல்லாம் இங்க கொண்டு வராதீங்க. இது பப்ளிக். அது சரியில்லை. பாவம்ல அவங்கலாம். அதுதான் நானும் சொல்ல வரேன். பர்சனலா வந்து அது ஒரு வந்த லிசனர் இல்ல நம்ம செக்ஷன்ல வந்து இருந்து உங்க இல்ல கான்வர்சேஷன் நம்ம வந்து விடாம பிக் பாஸ அது பேசிட்டு அது போய்கிட்டே இருக்க இல்ல வேண்டியதுதான். அதுக்குதான் ஸ்டாப் பண்ணது இல்ல ஓகேங்களா? பிரதர், ஒரு லிசனர் செக்ஷன்ல இருந்து ஒரு விஷயத்த கேட்கும் போது ரொம்ப ஆக்வர்டா இருக்கு. நான் வந்து ஓப்பனா சொல்றேன், விஷ்ணு பிரதரும் சரி, சுரேஷ் இவரு ஃபேட்மனும் சரி, ஹோஸ்ட் கோஹோஸ்ட் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. அவங்க 2 பேருமே ஒரு வெல் பாப்புலரான பர்சன். 2 பேருமே அவங்க இவ்வளவு வந்து காயாட்டிக்கா வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னா அதை வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஒரு ஹோஸ்ட் இருக்கீங்க, 2 கோஹோஸ்ட் இருக்கீங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்ரப்டா ஒண்ணு கட் பண்ணணும், இல்ல ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லணும். 500 பேர் பாக்குறப்ப நம்ம டிஆர்பிக்காக அவங்க என்ன வேணா பேசிட்டு போட்டோம், நமக்கு ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வர்றாங்க வந்து ப்ரோ கேக்குறாங்கன்றது இல்ல ஒரு நிமிஷம் ப்ரோ. இல்ல அப்படி இல்ல செய்யன் ப்ரோ. சியான் ப்ரோ இல்ல ஃபர்ஸ்ட் இல்ல இது நாகரிகமா வேற ஒரு தான் ஆங்கிள் பேசிட்டு போகுது. இருந்தாங்க. இது வேற ஆங்கிள் போகுது. இப்போ எவ்வளவு நாகரிகமா பேசுறாங்க. பர்சனலா அவங்க பேசுறாங்க பாருங்க அவங்க. பர்சனலா பேசும்போது நான் குறுக்கிட்டு 2 பேரையுமே நான் சொன்னேன். இப்போ சொன்னதுக்கு அவர் அப்புறம் தான் இப்ப வந்து எல்லாருமே சௌந்தர்யா வராங்க. ஃப்ரெண்டு, இவங்க வந்து முத்துக்குமரன் இவருக்கு சப்போர்ட் பண்றாரு. இவங்களோட அஜெண்டா இல்ல வாட் எவர் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்க அதை பண்ணிட்டு போட்டோம். அதுக்கு எல்லா ஸ்பேஸ்லயும் இடம் கொடுக்குறோம். நேத்து கூட சௌந்தர்யா ஸ்பேஸ்ல வந்து இவர் ஃபேட்மன் சார் பேசினாரு. அதே மாதிரி முத்துக்குமரன் ஸ்பேஸ்லயும் போய் பேசுறாரு. அவங்கவுங்க போய் இன்ஃபுளுயன்ஸ் பண்றாங்க. அது அவங்களோட வேலை. அட் எண்ட் ஆஃப் த டே அதை அவங்க பண்ணிட்டு போட்டோம். பட் ஒரு ஸ்பேஸ் நடக்குது அப்படின்னா, ஒரு காமன் பப்ளிக் ஸ்பேஸ்ல நான் லிசனரா வந்து சரி என்ன நடக்குது, 2 பேரும் இருக்காங்களே, சுரேஷ் சார் இருக்காரு,
ஆலன் இருக்காரு, இவங்க எல்லாரும் இருக்காங்களே, என்ன பேசுறாங்க, ஏதாவது ஒரு ஹெல்த்தியான ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கும்னு வந்து கேட்கும் போது இவ்வளவு பர்சனலா ஒரு கான்வர்சேஷன் பில்ட் ஆயிட்டு இருக்கு, அதை அப்ரப்டா கட் பண்ணாம அதை விட்டுட்டு வேடிக்கை இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எந்த இல்ல விதத்துல நியாயம்ன்றது எனக்கு புரியல. நீங்க பேசுறது கரெக்ட் தான். ஆனா நான் அதை வந்து கட் பண்ணிட்டேன். எங்க பர்சனலா போகும்போது அவர் வந்து விஷ்ணு வந்து அவருடைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்காரு. அதே மாதிரி ஃபேட்மேன் கொடுப்பாருன்னு பார்த்தா இங்க வாடா போடான்னு எல்லாம் அது பேசி பர்சனலா போய் அவர் வாடா போடான்னு பர்சனலா போயிடுச்சு இல்ல பாருங்க. போயிட்டு இல்ல அது இல்ல ஒரு வாங்க நிமிஷம் இருங்களேன், ஒரு நிமிஷம் போங்கன்றது. இருங்களேன். சாம் ப்ரோ இருங்களேன். விஷ்ணு, அதாவது முதல்ல ரவி ப்ரோ வந்து இந்த டாபிக்லாம் ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் பர்சனலா வச்சுக்கோங்க, இல்ல லீகலா ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஓகேவா? அது நான் மாத்திலாம் சொல்லல. இததான் சொன்னேன். நீங்க வந்து இது இங்க கொண்டு வந்து ஷேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. இது பின்னாடி ஒரு இன்டென்ஷன் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதை நான் பிரசன்ட் பண்ணுவேன்றதும் நான் சொன்னேன். சரியா? நான் கரெக்டா தான் போயிட்டு இருந்துச்சு கான்வர்சேஷன். அதுக்கப்புறம் விஷ்ணு ப்ரோ வந்தாரு. விஷ்ணு ப்ரோ அவரோட பக்க நியாயத்தை அவர் சொல்றாரு. ஐ மீன் ஆப்வியஸா 2 சைடும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. 2 சைடும் நம்ம ஏன் கேட்கிறோம்னா, நிறைய டைம் வந்து நம்மளுக்கு அவங்க குடுத்துருக்காங்க முன்னாடி. அதுக்காக அந்த ரெஸ்பெக்ட்காக, அந்த கர்ட்டஸிக்காக நம்ம அதை அலோவ் பண்றோம். சரியா? ஒரு இடத்துல அது வரம்பு மீறி போகுது. பர்சனலா அவர் பேச ஆரம்பிக்கிறார் விஷ்ணு ப்ரோ. அப்ப நான் சொல்றேன், பர்சனலாலாம் போகாதீங்க ப்ரோ. இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க ப்ரோன்னு நான் சொல்றேன். அவருக்கும் கோவம் இருக்கும்ல. அதனால அவர் ஏதோ சொல்றாரு. அவ் அது பேசிட்டு கொஞ்ச நேரம் அதை நான் டைவர்ட் பண்ண பார்க்குறேன். இந்த மாதிரி உங்க உங்க படம்லாம் இப்போ இது பண்ணிட்டீங்களே, அதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கான்னு இது பண்றேன். திருப்பி உள்ள வருது, திருப்பி கட் பண்றேன். அது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அப்ரப்டா கட் பண்றதுனா அவங்களை கிக் தான் பண்ணணும். அது எனக்கு தெரியல எந்த அளவுக்கு அது கரெக்டா இருக்கும்ன்றது எனக்கு தெரியல. இப்போ ரிட்டர்ன் ரவி ப்ரோ வந்து அது அவரும் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி பேசுறாரு. 2 பேரும் மாத்தி மாத்தி ஒருமையில பேசிக்கிறாங்க. எனக்கு இது மொத்த இன்சிடென்ட்லயும் பெருசா உடன்பாடு இல்ல. எனக்கு இது ஆக்சுவலாவே தேவையில்லாத ஒரு விஷயம். அது நான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன். சொல்லாம கிடையாது. அதையும் தாண்டி அது நடக்கும்போது உங்க எக்ஸ்பெக்டேஷன் என்ன? அவங்கள கிக் பண்ணணுமா? இல்ல கிக் பண்ணணும்னு இல்ல ஆலன். ஆக்சுவலா வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா சொல்லியிருக்கலாம். ஏன்னா வாங்க போங்க அப்படின்னு பேசிட்டு இருக்க வரைக்கும் அது இல்ல ஓகே. செய்யான் ப்ரோ, அது அவங்க வாடா 2 போடா பேருமே செய்யான் அப்படின்னு ப்ரோ, ஒரு உரிமையில நிமிஷம். போறது இல்ல வந்து ப்ரோ, ஒரு ரெண்டு நான் நமக்கு அவங்க தெரிஞ்ச சாம் ப்ரோ நான் இன்டரப்ட் பண்ண சொன்னேனே, ட்ரை பண்ணாரு. நான் நீங்க சொல்ல கேட்கல. கேட்கலையே அவங்க அவங்களுக்கு. நான் கேட்கல. அவரு நீ- வந்து ஃபேட்மேன் வந்து இல்ல நீங்க வந்து விஷ்ணுக்கு இவ்வளவு நேரம் டைம் கொடுத்தீங்கல்ல, அப்ப நீங்க சொல்லிருக்கணும்னு சொல்லிட்டு இது ஆர்கியூமெண்ட் ஆயிடுச்சு. அது அப்போ ஒரு நான் ஹோஸ்டா இருந்து என்ன பண்ண விஷ்ணு முடியும்? ப்ரோ ஒருமையில பேச ஆரம்பிக்கும் போதே ப்ரோ ஒருமையை தவிர்த்துருங்கன்னு நான் இல்ல சொன்னேன். பிரதர், நான் டூ டிஃபரெண்ட் பீப்புள் ஹேவ் டூ டிஃபரெண்ட் அஜெண்டாஸ். அவங்க 2 பேர் உள்ள இருக்கக்கூடிய 2 பேருக்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்க. அப்ப என்ன மாதிரியான ஒரு செய்யான் கான்ஃபரன்ஸ்ல ப்ரோ, வந்து அவங்க செய்யான் ப்ரோ, பேசுவாங்க? நீங்க சொல்றது ப்ரோ எல்லாமே எங்களுக்கு உங்களுக்கு நான் புரியுது. சொல்றது புரிஞ்சுதா ப்ரோ? எனக்கு எங்க புரிஞ்சுது ஆலன். இடத்துலலாம் நீங்க கட் பண்ணணுமோ அந்த இடத்துலாம் கட் பண்ணியாச்சு. அந்த அஜெண்டாவையும் நான் வெளில பிளேஸ் பண்ணிட்டேன். பிளேஸ் பண்ணிட்ட அப்புறம் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. இதுக்கப்புறம் the only way to stop them is to kick them. அதை எக்ஸ்பெக்ட் பண்றீங்களான்னு நான் கேக்குறேன். இல்ல மியூட் பண்ணலாமே, கிக் பண்ண வேணாம். அட்லீஸ்ட் யூ கேன் மியூட் தம் அண்ட் யாராவது ஒருத்தர் பேசி அந்த வந்து அந்த அளவுக்கு வளர விடாம பண்ணிருக்கலாம். அது உண்மையிலேயே லிசனர் செக்ஷன்ல இருந்து சரி, கேக்குறது இது எல்லாருக்குமே வேலிட். ஒரு மாதிரி இருங்க ஆக்வர்டா இருங்க, இருந்தது. இது வேலிட். சாம் ப்ரோ, அபி, இது கொஞ்சம் ஃபீட்பேக்கா எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வரம்பு மீறி போச்சுன்னா மொத்த ஸ்பேஸையும் மியூட்ல போட்டுருங்க. போட்டு அதை அட்ரஸ் பண்ணிக்கலாம். சரியா? உங்களுக்கு அது ஓகே தானே அபி, சாம்? அது ஓகே தான் ப்ரோ. ஏன்னா நம்ம வந்து இப்போ பிரச்சனை இது ஒருத்தர் பேசும்போது மீட் பண்ண பிரச்சனை இருந்ததுனால தான் நான் வந்து பின்னாடி நாங்க வந்து கோஆர்டினேட் பண்ணி பேசிட்டு இருந்தோம். இல்ல இல்ல அந்த இடத்துல நான் கட் பண்ண மியூட்ல போட்டு கட் பண்ணியிருக்கணும். நான் ஆனா 2 பேருமே பேசிட்டே இருக்கும்போது கட் பண்ண ஒரு சிலருக்கு கேட்கல. அது அவங்க 2 பேர் ஓவர்லாப்ல பேசும்போது நான் பேசினது கேட்கல. இதே அதான் ப்ரோ நாங்க ஆரம்பிச்சோம். இது எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஒரு அன்எக்ஸ்பெக்டடா நடந்துருச்சு. ஆலன் ப்ரோ நீங்க இருந்தீங்களா? உங்களுக்கு தெரியும் தானே? ஆமா இல்ல இது யாரையும் ஏத்தி இல்ல ஆலன் ப்ரோ, இது கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிருச்சு. அவங்க ஃபர்ஸ்ட் 2 பேர் நார்மலா பேசுற மாதிரி ஆரம்பிச்சாங்க. அப்படியே போக 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 ரொம்ப ஹீட்டடா மாறிடுச்சு. இதுல நாம ஹோஸ்ட குத்தம் சொல்லியோ கோஹோஸ்ட சொல்லியோ ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா கடைசி ஒரு 30 செகண்ட் தான் ரொம்ப ஹார்ஷ் ஆயிருச்சு. சோ இல்லங்க, நான் ஹோஸ்ட் கோஹோஸ்ட் நான் குத்தம் சொல்லங்க. அவங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் வந்திருக்கு. அந்த ஃபீட்பேக் அவங்க எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் அதை ப்ராப்பரா அவங்க ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி அதை பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாங்க. முடிஞ்சிருச்சு அங்கேயே. இங்க குத்தம் சொல்றதுக்குலாம் ஒன்றும் நடக்கல. என்னை பொறுத்தவரையும் குத்தம் சொல்றதுக்குலாம் ஒன்றும் நடக்கல. ஒரு ஹீட்டட் எக்ஸ்சேஞ்ச்ல சம்டைம்ஸ் அப்படி வரம்பு மீறி போகும். என்கிட்ட நிறைய பேர் பேசிருக்கீங்களா இங்க? நம்மளாம் அடிச்சுக்கினது இல்ல? அப்பெல்லாம் நம்மள வந்து டக்குன்னு லைக் மியூட் பண்ணிட்டு பண்ணியிருக்காங்களே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இவங்க பர்சனல் விஷயத்துக்குள்ள போகும்போது அங்கதான் அது ஒரு வரம்பு மீறி போகுது. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தா பர்சனலா
இருக்கிற விஷயத்த பர்சனலா ஹேண்டில் பண்ணிக்கோங்க, இல்ல லீகலா ஹேண்டில் பண்ணிக்கோங்க. அது இங்க சபையில வந்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அது வரும்போது தான் அதோட இன்டென்ஷன்ஸை நான் கொஸ்டின் பண்ணுவேன்னு நான் சொல்றேன். நம்ம ஸ்டார்டிங்லேயே அதையும் பிளேஸ் சொல்லிட்டோம், பண்ணிட்டேன். லீகலா ஹேண்டில் பண்ணிக்கோங்க, இல்ல இது உங்களுக்கு சர்க்காஸ்டிக்கா இருந்தா தட்டி விட்டு போங்கன்னு நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம். அவர் திரும்ப திரும்ப அந்த கொஸ்டினை திரும்ப திரும்ப வச்சுட்டே இருந்தாரு. எதுவும் ப்ரூவ் பண்ணணுன்ற மாதிரி தான் வச்சுட்டு இருந்தாரு அவரு. அப்புறம் பை தி வே நடுவுல ஒண்ணு விட்டீங்களே சயான் ப்ரோ, ஃபாலோவர்ஸ்க்காக அபியும் சாம் ஏதோ பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாது ப்ரோ. ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் இல்ல, நிறைய பேர் ஒரு 600 பேர் இல்ல, அப்படி இல்ல ஆள நீங்க என் மேல பாயாதீங்க. 600 பேர் லிசன் பண்ணிட்டு இருக்க கேஸ்ல ரெப்புடேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அததான் ப்ரோ நான் அது சொன்னேன். ஆரம்பத்துல அது இருந்து நீங்க ஓகே, அத கேட்டிருந்தீங்கன்னா பிரசன்ட் பண்ற உங்களுக்கு விதம் இருக்குல்ல ப்ரோ. ப்ரோ அவங்க இப்ப பாருங்க அபி இங்க ஃபாலோவர்ஸ் பாருங்களேன், இன்க்ரீஸ் எனக்கும் பண்ணோம்னா நான் சாம் ப்ரோ ஃபாலோவர்ஸ் சாம் ப்ரோ இன்க்ரீஸ் சாம் பண்ண ப்ரோ அந்த சாம் ப்ரோ ஒரு மீனிங்ல நிமிஷம் ஒரு சொல்லல. நிமிஷம் ப்ரோ 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 ஆலம் சாம் ப்ரோ இருங்க சாம் ப்ரோ இருங்க ப்ளீஸ். இங்க ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணன்ற அவசியம் வந்து அபிக்கும் கிடையாது, சாம்க்கும் கிடையாது. இல்ல எனக்கும் அபிக்கும் அது அவங்க ப்ரோ சொல்லட்டாங்க. இருங்க ப்ரோ. எனக்கும் அபிக்கும் நிறைய கருத்து முரண்பாடு இருக்கு. நாங்களும் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் தினைக்கும். ஆனா எந்த இடத்துலயும் அவங்கள மேல அந்த மாதிரி ஒரு 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 எப்படி தேவையில்லாத பழியை நான் பிளேஸ் பண்ணது கிடையாது. ஏன்னா அவங்க அப்படி கிடையாதுன்றது எனக்கு தெரியும். நான் தினைக்கும் பேசிக்கிட்டு இருக்கேன் அவங்க கூட. இந்த மாதிரி விஷயத்துக்காகலாம் இதை வச்சுலாம் வளரணும்ன்ற யோசிக்கிற ஆட்கள் இவங்க கிடையாதுன்றது ஐ கேன் வவுச் ஃபார் தட். என்னோட கருத்து நான் சொல்லவே விடல. ஐ மீன் டு சே, இவ்வளவு பேர் லிசன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கறதான் நம்ம மீன் பண்ண. ஆக்சுவலா இப்ப நானும் வேலிட் ஃபீட்பேக் தான். அதான் தப்பா சொல்லிட்டேன்னு சொல்றேன். என்னோட இன்டென்ஷன் அது இல்ல, நான் சொல்ல வந்தது வேற, அது தப்பா கன்வே ஆயிடுச்சு. இப்ப நீங்களும் நானும் வந்து வாங்க போங்க அப்படின்னு சொல்லி ஒரு டிபேட் குள்ள போயிட்டு இருக்கோம், ஒரு ஹீட்டடா ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. அது ஹெல்த்தியா இருக்கிற வரைக்கும் தட்ஸ் ஓகே. அது அன்ஹெல்த்தியா போகும்போது ஹோஸ்டுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஹோஸ்டையும் கோ ஹோஸ்டையும் சொன்னேன். ஏன்னா நான் வந்து ஸ்பீக்கரா வந்து பேசணும்ன்ற இன்டென்ஷனே இல்ல. எனக்கு இன்னைக்கு எந்த கருத்தும் இல்ல பிக் பாஸ் பத்தி பேசுறது. அது வரைக்கும் ஓகே தான் ப்ரோ. அத பிரசன்ட் பண்ண விதம் தான் தப்புன்றேன் நான். அது தப்பா கன்வே ஆயிடுச்சு ஆலன், அது தப்பா கன்வே ஆயிடுச்சு. உங்களுக்கு தப்பா நோ இஷ்யூஸ். தேங்க்யூ சயன் ப்ரோ. விஜய் ப்ரோ ரொம்ப நேரம் ஹேண்ட் ரைஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் சிவா ப்ரோ. ஒன்றும் இல்லை. இப்போ நான் ஆக்சுவலாக வந்ததே வந்து எப்பயோ வந்தேன் சார் கிட்ட தான் கேட்கலான்னு. அண்டு இது நடந்துச்சு எல்லாம். பட் நான் பார்த்த வரைக்கும் இல்ல ஆலன் சார் ஆலன் சார் இல்லையா, ரவி சார் சார் ரவி சார் சொல்ல மாட்டீங்களா? போயோ உங்களுக்குலாம் சார் சொன்னா என்னையா பண்றது? இல்லங்க மாட்டாங்க. ஆக்சுவலா சாம் வந்து நியாயமா தான் வந்து விஷ்ணு வந்து பேசும்போதே வந்து ஸ்டாப் பண்ணாரு, ஒருமையில பேசாதீங்கன்னு சொல்லிட்டு. நான் அதை நோட்டீஸ் பண்ணேன். அண்ட் ரவி சார் கூட கரெக்டா தான் பேசிட்டு இருந்தாரு, நாகரிகமா தான் பேசினாரு. கடைசியில டக்குன்னு ஏதோ ஒரு பாயிண்ட் டென்ஷன் ஆயிட்டாரு. சோ அது எதுவும் பண்ண முடியல. அவரே வந்து காப்பியை குடிச்சிட்டு இருந்தேன், காப்பியை வச்சுட்டு டக்குன்னு மைக் ஓபன் பண்ணி சார் நிறுத்துங்கன்ட்டேன். நான் என்ன பண்ணிருக்கணும், மியூட் எவ்ரி ஒன் போட்டு அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன். அப்படி சொன்னா எங்க அதுக்கு ஒரு பிரச்சனையை கிளப்புவாங்களேன்ட்டு சொல்லிட்டு சார் நிறுத்துங்க, 2 பேரும் அப்படி பேசிக்காதீங்கன்றேன். அப்படியும் மீறி பேசிட்டு இருக்காங்க அவ்வளவு ஹீட்டட் ஆர்குமெண்ட்ல. நான் ஃபர்ஸ்டே விஷ்ணு ஸ்டார்ட் பண்ணும் போதே நான் சொல்லிட்டேன், ஒருமையில பேசாதீங்கன்னு. அவர் ஒருமையில பேசாம சார்னு பேசிட்டு இருந்தாரு. ரவி சாருமே பேசிட்டு இருந்தாரு. கடைசியா ஒரு 30 செகண்ட் கூட 15 செகண்ட்ல ரொம்ப ஹீட் ஆயிட்டாரு ரவி சார். என்ன பண்ண முடியும்? அப்புறம் ஆலன் நீங்க கரெக்டா தான் ஹேண்டில் பண்ணீங்க. பட் இட் வென்ட் ஓவர் போர்டு. கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து தெளிவா இல்லைன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நம்மளுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்கும்போது அவங்க பேசுதான். அவங்க ஹோஸ்ட் ஒன்றும் இதுல சொல்லவே முடியாது. நீங்களும் நாமும் நார்மலா எங்கேயாவது சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா எப்படி ஆகுமோ அந்த மாதிரி தான் ஆச்சு. அவங்க இத்தனைக்கும் அபி நடுவுல பேசினாங்க, சாம் பேசினாரு, ஆலன் ட்ரை டு காம் திங்ஸ் டவுன். இங்க ஒண்ணுமே நடக்கலையா? அங்க வந்து ஹோஸ்ட போட்டு புரட்டி எடுக்கிறது இதுல ஒண்ணுமே இல்லை என்னைய பொறுத்த வரைக்கும். அதேதான் நானும் அதான் சொல்ல வரேன். ஏன்னா அவரு ஹோஸ்ட் அப்படி இருந்திருந்தாருன்னா எதுக்கு வந்து விஷ்ணு வந்து ஸ்டாப் பண்ணிருக்கணும். அவர் கரெக்டா தான் ஹேண்டில் பண்ணாரு தான் நான் ஃபீல் பண்றேன். அண்ட் இது ஒரு தப்பான ப்ரொஜெக்ஷனா போயிட போகுதுன்னு தான் யோசிக்கிறேன். அதெல்லாம் கரெக்டா தான் பண்ணாங்க ப்ரோ. ஏன்னா அவங்க தப்பா பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க தலையில நான் தானே கை வச்சிருப்பேன். அது கரெக்டா தான் பண்ணாங்க. அதான் அது தெரியலங்க. அது சம்டைம்ஸ் போயிடுங்க அப்படி. அது கொஞ்சம் பார்த்து நம்ம தான் வந்து இது பண்ணிக்கணும். அவங்களுக்கு பிடிச்ச ஆட்களுக்கு அவங்க பேசுறாங்க. எனக்கு சீரியஸா அதுல வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அதனால ரிசல்ட்லாம் மாற போறது இல்லைன்னு எனக்கு தெரியும். எந்த மால் என்ன ரிசல்ட் வச்சிருக்காங்களோ அந்த ரிசல்ட் தான் வரும். ஸோ இதுக்கு ஃபீல் பண்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. நான் சொல்ல வந்தேன், மக்கள் ஓட்டுப்படி கொடுக்க போறது இல்லையா? நீங்க அபிஷியல் ஓட்ஸ் எல்லாம் எடுத்து ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க, மக்கள் ஓட்டுப்படி கொடுக்க போறது இல்லையா? ப்ரோ நீங்க எனக்கும் ஆசைதான்.
விளையாடுற ஆட்களுக்கு குடுக்கணும்னு எனக்கும் ஆசைதான். நம்ம நினைக்கிற மாதிரியா நடக்குது? இல்லைங்க, நீங்க தான் அபிஷியல்லாம் எடுத்து போட்டு அது பிரச்சனையாகி சோர்ஸ் கொடுத்த இடத்துல இருந்து பிரச்சனை ஆச்சு, அதெல்லாம் நான் சொல்றீங்க. தான் இனிமேல்ட்டு அதை போட மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. எனக்கும் டோஸ் ஆமாங்க, முடிச்சதா? நீங்க என்னமா கொடுப்பாங்கிறீங்க, மக்கள் ஓட்டுக்கு வந்து மதிப்பு இல்லையான்னு கேக்குறேன் உங்ககிட்ட. ஜஸ்ட் ஃபார் கிளாரிபிகேஷன். இது வரைக்கும் நடந்த வின்னிங்ஸ்ல எல்லாத்துலயும் இருந்துச்சா ப்ரோ? இல்ல அப்படி இல்ல, அது வந்து இந்த வரையும் அந்த மாதிரி இருக்க போறது இல்ல. சோ அதனால அது மக்கள் ஓட்ட பெருசா நம்ம கன்சிடர் இல்ல பண்ணிக்க ப்ரோ, வேண்டிய இல்ல ப்ரோ, அவசியம் இல்லை. மக்கள் ஓட்ட விஜய் டிவியே வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த 1 ஹவர்ல கட்டிங் பண்ணி இப்படிதான் நீ பார்க்கணும்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் செட் பண்றாங்க இல்லையா? அதையும் பார்க்கணும்ல. இங்க நம்மளுக்கு எங்க கிளாஸ் ஆகுதுன்னா, இப்ப எல்லாருமே லைவ் பார்த்தா ஓகே, எல்லாருமே இல்ல 1 ஹவர் பார்த்தா ஓகே. நம்ம வந்து லைவ் உட்காந்து பாக்குறோம், ஒரு சிலர் வந்து 1 ஹவர்ல பாக்குறாங்க. 1 ஹவர்ல டோட்டலி பெர்ஸ்பெக்டிவ் வந்து வேற மாதிரி இருக்கு. நம்ம இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சீசன் கூட ஏதோ ஓரளவுக்கு இருந்துச்சு, இந்த சீசன் டோட்டலாவே வேற லெவல்ல இருக்கு. நீங்க இந்த எக்ஸாம்பிள் இன்னைக்கு ராணுவ ஒரு மேட்டர் பண்ணாப்ல, நேத்து வந்து அந்த மேட்டர் இன்னைக்கு வந்து ஃபுல் ஹைலைட்டா வெளியில வந்து இப்போ 1 ஹவர்ல வெடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நேத்து வந்து ஒரு பிளான் பண்ணிருப்பாப்ல, அந்த பிளானிங் வந்து 1 ஹவர்ல போடல. கேக்குதா? ஏயா நேத்து நைட்டு இந்த மாதிரி சௌந்தர்யா வாய் விடுவா அப்படின்னு சொல்லி நேத்து நைட்டு ஒரு ஆர்குமெண்ட் போச்சு, அதுதானே சொல்றீங்க? ஆமா, எல்லாருமே பிளான் பண்ணிருப்பாங்க இந்த மாதிரி ப்ரோவோக் பண்ணி. எஸ் எஸ், ரஞ்சித் மிருகத்துக்கு இவரு ராணவ் எல்லாருமே ஆமா சேர்ந்து ஆமா பண்ணிருக்காங்க. ஆமா. ஆனா இப்ப நீங்க 1 ஹவர்ல அதை பார்க்காம நீங்க இந்த வெறும் 1 ஹவர்ல மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி நீங்க ஜட்ஜ் பண்ணிருப்பீங்க, நீங்க சொல்லுங்களேன். சௌந்தர்யா தான் வந்து தப்பு பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்ட்ரே அவ்வளவுதான், வந்திருக்கும். ராணுவ வந்து அங்க ஹீரோயிசம் பண்ணாருன்ற மாதிரி வந்துடும். ஆமா ஆமா, அதுக்கேத்த மாதிரி ஓட்டம் வந்துட்டு இருக்கு உங்களுக்கு, அவருக்கு. ட்ரூ ட்ரூ. அப்படி செட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அதனாலதான் நம்ம இந்த ஸ்பேஸ், இந்த ட்வீட்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். வேற என்ன, வேற வேற என்ன வேலை இல்லையா எங்களுக்கு உட்காந்து பண்றதுக்கு? அதுதான் புரியல. தாத்தா, ஹாய் தாத்தா, பேசுங்க தாத்தா. என்னப்பா கட் ஆயிட்டு தூக்கி தூக்கி வெளில போடுதுப்பா. தெரியல தாத்தா. யார போடணுமோ போடாம என்ன தூக்கி போடுது? என்னையா ஸ்பேஸ் இது? எனக்கு தெரிஞ்சு பிளான் பண்ணி சாம் தான் வேண்டே தூக்கி போட்டான் போல இருக்கு தாத்தா. தாத்தா, உங்களை என்னன்னு கேளுங்க. சாம் நானும் எவ்வளவு தடவை இல்ல, போட்டாச்சு, பாவம். ஒவ்வொரு தடவை அடுத்த வாட்டி request ஆலன் ப்ரோ தூக்கி ஹோஸ்ட்ல உட்கார வைப்பேன். ப்ரோ நீங்க போடுங்க ஹோஸ்டா இருங்கன்ட்டு. நான் இதுக்காக தானே ஹோஸ்டே வர்றது கிடையாது. ஐயோ, அவரை ஹோஸ்ட்ல போட்டா அவருக்கு எதுவும் கண்ணு தெரியாது, பேசிக்கினே இருப்பாரு. பிக் பாஸே பாத்திரலாம் அதுக்கு. அங்க 2 பேர் பேசுறாங்க, இவர் ஒருத்தரே பேசுவாரு. செல்வா இல்ல அதானே, செல்வா இல்ல அது குறைய என்ன வச்சு தீர்த்துக்கிறீங்க. செல்வா கீழே தான் இருக்காரு. செல்வா எங்க கீழே இருக்காரு அவரு? மேல கூட்டு வாங்க. கூப்பிடுறேன். ஓ ஸ்லாட் இல்ல. செல்வா விஷ்ணு வாங்க. வந்திருக்காரு, விஷ்ணு வந்திருக்காரு, செல்வா வந்திருக்காரு. நீங்க எல்லாம் இருந்திருக்கீங்க. சோ இத பாருங்க, நான் ஒரே ஒன்று ஃபர்ஸ்ட் நான் சொல்லுறேன், ரொம்ப டைம்லாம் எடுக்க மாட்டேன், 2 நிமிஷம். ப்ரோ அதான் அத பத்தியே பேசல. இல்ல அத பத்தி பேசலனாலும் கொஞ்சம் நம்ம வந்து பேசுறது அந்த ஜாலியா தான் பேச போறோம் ப்ரோ. நான் ஒண்ணே ஒன்று மேட்டர் மட்டும் சொல்லிடுறேன். என்னன்னா, நம்ம பத்தி ஒண்ணு வந்து மறைமுகமா அந்த பிக் பாஸ் வீட்ல ஒண்ணு நினைப்போம்ல, மக்கள் கிட்ட ஒண்ணு ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒண்ணு பேசுவோம்ல. ஹலோ கேக்குதுங்களா? சொல்லுங்க ப்ரோ, கேக்குது. சோ அதுதான் அந்த மாதிரி ஒண்ணு பண்றதுக்கு வந்து இங்கே ஒரு இன்டைரக்டா இதுவும் கேமாவே ஒண்ணு பிளான் பண்றது எனக்கு பிடிக்கல பர்சனலா. ஓகேங்களா? அதனாலதான் நான் உள்ள வந்து பேசக்கூடிய சுச்சுவேஷன். ஓகே, அதையும் தாண்டி வேற மாதிரி மேனிபுலேட் பண்ணி இப்படி அப்படின்னு சொல்லி அது we have to cut it down somewhere. ஓகே, இட்ஸ் a personal பேசினா ஓகே. நான் என்ன சொல்றேன், நம்ம எதுக்கும் நான் வந்து தப்பு பண்ணியிருந்தானா நம்ம பயப்படுறதுக்கு நான் டைரக்டாவே இதுதான், நான் ஜென்யூனா என்ன பேசணும் அதான் பேசினேன், வேற எதுவுமே கிடையாது. நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்றேன்னா, ஓகே நீங்க 400 பேர் இருக்கீங்க, நீங்க எதுவுமே தப்பா ஒண்ணு நினைச்சிடக்கூடாது, என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு. சோ அதுக்காக மட்டுமே தான் இது சொல்றேன், மத்தபடி ஒண்ணும் இல்லை. நம்மள வச்சு இன்னொரு கண்டஸ்டன்ட பிராண்ட் பண்றது எனக்கு பிடிக்கல. அது மாதிரி பண்ணக்கூடாது. இது நான் இப்ப யாருக்கும் பர்சனலா இவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் இல்ல ப்ரோ. யார் ஜெயிச்சாலும் எனக்கு ஹாப்பி தான் ப்ரோ. இல்ல அவன் வாழ்க்கைய அவன் வாழ போறான், நம்ம யார் வாழ்க்கைய மாத்ததுக்காக வரல, அவ்வளவுதான். என்ன சொல்றீங்க? இப்ப எவிட் ஆனாலுமே நம்ம கை குத்துட்டு கூட போறோம், அவ்வளவுதான். இங்க ஒண்ணும் இல்ல ப்ரோ. இந்த அதாவது நான் இருக்கிற ஸ்பேஸ்ல என் இன்ஃப்ளூயன்ஸ் தவிர வேற எந்த இன்ஃப்ளூயன்ஸும் இருக்காத அளவுக்கு நான் பாத்துக்குவேன் ப்ரோ. டோன்ட் வரி. சூப்பர், அவ்வளவுதான். நான் இது கிளாரிஃபை பண்ணதான் வந்தேன். அது மத்தபடி வேற எதுவுமே கிடையாது. ஓகேங்களா?
இப்போ இப்போ இதே இப்போ ஓவர் இட் இஸ் ஓகேங்களா. இப்போ சாமியூலா இருக்கட்டும், இல்ல யார் வேணா இருக்கட்டும், எனக்கும் அவங்களுக்கும் 1 to 1 ஏதாவது நான் உங்ககிட்ட பர்சனலா ஃபோன்ல பேசிட்டேன்னா, அது உங்களுக்கும் எனக்கும் உள்ள கான்வர்சேஷன். ஓகேங்களா. இதுல வந்து இத வந்து நான் வந்து பப்ளிசைஸ் பண்ண மாட்டேன். இது வந்து சோஷியல் இஷ்யூ கிடையாது. 1 to 1 நான் உங்கள திட்டுறேன், நீங்க என்ன திட்டுறீங்க, நான் உங்ககிட்ட சண்டை போடுறேன், நீங்க என்கிட்ட சண்டை போடுறீங்க, அவ்வளவுதான். இது நான் இங்க வந்து இத நான் இங்க வந்து நியாயப்படுத்தி இதோ பாருங்க இதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுங்கலாம் நான் கேட்கல. கரெக்டா? ஆனா அத இங்க கொண்டு வந்து பேசுறது எனக்கு அது சரியா படல. அதனால தான் நான் வந்து கிளாரிஃபிகேஷன் குடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் நான் குடுத்தேன். இல்ல ப்ரோ. நான் அது வந்த ம். உடனே நான் சொல்லிட்டேன் ப்ரோ. அது சரியில்லன்னு சொல்லிட்டேன். அது கன்டினியூஸா போச்சு. அது ம். ஏதோ எஸ்கலேட் ஆயிடுச்சு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஃப்ரீயா விடுங்க. இல்ல bro, இது 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 இப்படிதான் முடியும் ப்ரோ. இது எண்ட் இங்க வந்து நம்ம ஸ்மூத் எண்டிங்க எதிர்பார்க்க முடியாது. இது இப்படிதான் ஓகேங்களா. இது இது இப்படிதான் முடியும். அது ஒரு கிளாஷ் வந்து இப்படி முடிஞ்சிருக்கு. இது நம்ம பாசிட்டிவா எடுத்துட்டு விட்டுறணும் அவ்வளவுதான். நோவேர். அது இதுல தாண்டி ஒண்ணே ஒண்ணுதான். நான் எந்த கண்டெஸ்டுக்கும் பயாஸ்டும் கிடையாது. நான் இவங்களுக்கு தான் அப்படியே அவங்களுக்கு நான் கொடி புடிச்சிட்டு யாருக்கும் நான் வந்து மோர் ஆத்திட்டு இல்ல. சோ நம்ம பாட்டுக்கு நான் நியூட்ரலா இருக்கேன். ஓகேங்களா. இன்னைக்கு தீபக் நல்லா பண்ணா சூப்பர் தீபக் விடுவேன். மஞ்சுரி நல்லா பண்ணா மஞ்சுரிக்கு ஃபயர் விடுவேன். அவ்வளவுதான். ஏன்னா நான் பிக் பாஸ் நான் கேம்ல விளையாண்டு இருந்ததுனால நான் அந்த ஷோவ கொஞ்சம் எனக்கு ஒரு கனெக்ட் இருக்கும். அவ்வளவுதான். அது நம்ம ஃபாலோ அப்ல இருப்போம். இப்போ உங்களுக்குமே அது நீங்க வெளியில இருந்து பார்த்தாலுமே இப்ப நாளைக்கு நல்ல ரிவ்யூவர்ஸ் இருப்பீங்க உள்ள. நீங்களே நாளைக்கு உள்ள ஒரு கண்டஸ்டன்ட்டா போலாம். ஓகேங்களா. இல்ல ஓகேங்களா. வாட் எவர் இட் மேட்டர்ஸ். ஆனா உங்களுக்கு வந்து இந்த பிக் பாஸ் ஷோ வந்து ஒரு ஒரு பர்சனலி கனெக்ட் ஆயிருக்கனால தான் நீங்க இவ்வளவு நேரம் இவ்வளவு ஹவர்ஸ் வந்து எல்லாம் ஒருத்தர் எல்லாமே வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. ஓகேங்களா. பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு எல்லாம் அதை தாண்டி ஒரு பர்சனலா இந்த ஸ்பேஸுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கல்ல. அது பிகாஸ் உங்களுக்கு அந்த ஷோல ஏதோ ஒரு ஈடுபாடு இருக்கு. அதுல உங்களுக்கு அட்டாச்மெண்ட் இருக்கு. அதனால உங்க கண்டஸ்டன்ட்டுக்கு நீங்க வந்து ஓகேங்களா கேன்வாஸ் பண்றீங்களோ இல்ல சப்போர்ட் பண்றீங்களோ இல்ல கேமை பத்தி டிஸ்கஸ் பண்றீங்களோ ஹெல்த்தியா ஒன்னு பண்றீங்க அவ்வளவுதான். இது அப்படி நம்ம பார்த்துட்டு நம்ம போயிருவோம். ஓகேங்களா. என்னைய வச்சு இன்னொருத்தர் அது தப்பா இருக்கும் ப்ரோ. அவங்களாம் பாவம் எல்லாம் 5 வருஷம் 6 வருஷம் ஒவ்வொரு சொல்றேன். ஓகே யாரும் இருக்கட்டுமே எல்லாருமே ஒரு லைஃப்ல இருந்து வெளில வந்தா இப்ப எல்லாருமே நான் படம் பண்ண போறேன் இல்ல நான் அங்க பண்ண போறேன் அது பண்ண போறேன் எத்தனை பேருக்கு நடக்குதுன்றது இங்க வந்து நம்ம சொல்ல முடியாது. ஆனா கனவு அவங்க காணுவாங்க. அதுல நம்ம தடுக்க முடியாது. அது அவங்களோட கனவு. அது அவங்க பண்ணட்டும். ஓகேங்களா. நம்ம இங்க இருந்து நம்ம ஹெல்த்தியா ஒரு விஷயத்த பண்ணுவோம். அவ்வளவுதான். தேங்க்யூ ஓகே தேங்க்யூ ப்ரோ. சில் சில் ஹலோ. சில் ப்ரோ. யார் ஓகே ப்ரோ. சில் சில் ப்ரோ. சில் ப்ரோ. தாத்தா அப்புறம் சுரேஷ் தாத்தாலாம் என்ன சொல்றாரு? நானும் ரொம்ப நாளா தாத்தாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ட்ரை பண்றேன். அவர் வீடியோல வந்து என்னை பத்தி பேசவே மாட்டாரு. ரொம்ப கடுப்பா இருக்கு. தாத்தா தான் எல்லாருக்கும் பேசுறாரு. எல்லாருக்கும் ஆன்சர் கொடுக்குறாரு கரெக்டா. ஆன்சர் கொடுத்தா இப்ப என்னை பத்தி பேசணும்ல ப்ரோ வீடியோல. எங்க ப்ரோ பேசவே மாட்டாரு. தாத்தா அப்படி போயிட்டாரு. போயிட்டாரா? இல்ல இல்ல கீழே தெரியல லிஸ்டர் இருக்காரு இருக்காரு. தாத்தாக்கு ஏதோ பக்குன்னு நினைக்கிறேன். திருப்பி வேலை வருவாரு. அப்புறம் சொல்லுங்க. இன்னைக்கு எப்படி போச்சு எபிசோடு? ஏன்பா லைவ் இப்படி லைவ் தூக்கி போட்ட எனக்கு ஷாக் சார் அடிக்குதுப்பா. உங்களுக்கு பக்குன்னு நினைக்கிறேன் சார். நீங்க எல்லாமே பக்கு தான். எல்லாம் ஹம்பக்கு இங்க பக்கு. சொல்லுங்க என்ன தாத்தா நீங்க சாமுவல் சார் ஸ்பேஸ் போட்ட நேரம் எனக்கு சரியில்லை சார். நானே போர் அடிக்குது ஷோ பாக்குறது. சரி சும்மா ஏங்க ஆனா ஷோவோட நல்லா தானே இருந்துச்சு. சும்மா பொய் சொல்லக்கூடாது. நல்லா உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு மைக்ல மியூட் பட்டனு தெரியாத அளவுக்கு போதையில வாங்கி கிடந்தீங்க. காஃபி குடிச்சிட்டு இருந்தோம் தாத்தா. யாரு அப்படி தூங்கிட்டு இருந்தாரு யாரு சார் அவரு. பண்றாங்களோ இல்ல தாத்தா. நீங்க மியூட் போட்டு நல்லா சிரிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் ஏன்ப்பா சிரிக்கிறேன் 2 பேர் சண்டை போட்டா? இதுல இப்போ ஒரு பேசிக்கா வந்து 2 பேர் பர்சனல் மேட்டரு ஓகே. அத வந்து பேர் சொல்றாங்க, சொல்லல. சத்தியமா எனக்கு தெரியாதனால தான் கேட்டேன் யாருன்னு. அவர் ஃபோன் பண்றேன்னு சொன்னார் இல்லையா? பட் அதுக்கப்புறம் வந்து ஒருமையில போறது இட்ஸ் நாட் நைஸ். அவ்வளோதான். என்னோட கருத்து அதான். பட் பிக் பாஸ்ல இல்லாதது இங்க வருது. தேங்க் யூ ஃபார் ஆல் ஆஃப் யூ. ஸ்பெஷலா ஆலன் நீங்க பேசுறது எனக்கு அப்படிதான் தெரிஞ்சுச்சு. அவர் பேசுறது தப்புன்னு சொன்ன மாதிரி தான் வந்துச்சு. நான் உள்ள வந்தப்போ. அதனால தான் சொன்னேன் ஏன் ஃபேட்மேன் பேசக்கூடாதான்னு கேட்டேன். வேற ஒன்றும் இல்லை. நீங்க தப்பா நினைக்காதீங்க. நான் தப்பாலாம் நினைக்கல நான் தாத்தா. கரெக்டா பேசிட்டேன்னு. சூப்பர் தாத்தா. கீழே இருக்க ஆட்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கவங்க இதை வச்சு இது ஒரு இன்சிடென்ட்டை வச்சு
ரவீந்தர் ப்ரோயோ விஷ்ணு ப்ரோயோ அட்டாக் பண்ணாதீங்க. அம்மா ஸ்னூப்பி தனாவே சார் வந்திருக்காரு, அவரை மேல கூப்பிடுங்க. ஹாய் தாத்தா. ஹாய். எனக்கு லிஸ்னர் தான் காட்டுது, எல்லாம் பேசுறாங்களே, என்ன கதையாது? ஸ்னூப்பியை கூப்பிட்டீங்க, ஸ்னூப்பி பேசுறாரு. அதான் எப்படி எனக்கு லிஸ்னர் தானே போட்டுருக்குது. வாங்க ஸ்னூப்பி. தாத்தா அது ப்ரோ அது அதை கேட்கணும். சும்மா வந்து செவனேன்னு உட்கார்ந்து இருந்தேன் ப்ரோ. சரி நேரம் போலயா அங்க போர் அடிக்க வந்தா என்னையா ப்ரோ இழுத்து போட்டு இடையில அடிச்சிட்டு இருக்காங்க. யாருக்கு ப்ரோ என்ன ஏய் பாவம் ஸ்னூப்பி ப்ரோ. எப்போ அடிச்சாங்க? நம்மள பத்தி பேசுறாங்கனாலே நம்ம எங்கேயோ ஏதோ ஒரு நல்லது பண்ணிருக்கோம் ஹலோ ஹலோ, அர்த்தம்டா. இவர் எங்க வந்தாரு நடுவுல? தம்பி பயங்கர ஃபேமஸ். அதான் இங்க பாருங்க, நீங்க பயங்கர ஏதாவது ஃபேமஸ். சொல்லிட்டு போயிடுறீங்க, அப்புறம் புடிச்சு போட்டு என்ன அடிச்சிட்டு இருக்காங்க எங்கேயாச்சும் உட்காந்து. பாட்டுக்கு செவனேன்னு போர் அடிக்கணும் வந்து உட்கார்ந்து இருந்தேன். நான் அப்பதான் எக்ஸிட் ஆனேன் சார். ரொம்ப சண்டை ரொம்ப ஒரு மாதிரி போயிட்டு இருக்குது. ஐயோ வேணாம் நான் சொல்லிட்டு சரி நான் எக்ஸிட் ஆகலாம்னு சொல்லிட்டு அந்த போரிங்கான எபிசோடை நான் பாக்குறப்பான்னு சொல்லிட்டு அங்க போனா எனக்கு ஃபோன் பண்றாங்க, ப்ரோ உங்களை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. நான் என்னப்பா பண்ணேன்னு சொல்லி பிச்சு பிடிங்க வந்து அது முடிஞ்சு போச்சு. நான் யாருக்கு ப்ரோ பிஆரா இருக்கேன்? டெய்லி நான் ஒரு பிஆரா இருக்கேன் ப்ரோ. ஏய் நான் இருக்கிறப்போ உங்க பேர்லாம் வரலையே ஸ்னூப்பி. ஆலன் வந்துச்சா? ஆமா வந்துச்சு வந்தது வந்துச்சு நடுவுல. வந்துச்சு தாத்தா. எனக்கு ஏதாவது தூக்கி தூக்கி போட்டு இவரோட முக்கியமான பேர் மேட்டர் வந்து வரது தூக்கி இருக்குது. இவரோட பேர் வந்து வலைத்தளத்துல கொஞ்சம் அடிக்கடி வரும். எல்லாரையும் கொஞ்சம் வரம்பு மீறி பேசுவாரு. யார் இவரா? ஆமா இல்ல அவரு அடி வாங்குறதெல்லாம் சாதாரண சும்மாவா? ஏகப்பட்ட அடி வாங்கிட்டு எல்லாரும். ப்ரோ எனக்கு அறுவை ஆகணும்னா எல்லாம் வாங்கி தானே ப்ரோ ஆகணும். அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது ப்ரோ. அது ஜாலியா அடிச்சுட்டு இருப்பாங்க, நம்மளும் ஜாலியா போக வேண்டியதான். இருந்தாலும் டெய்லி ஒருத்தருக்கு பிஆர் சொல்லிட்டு இருக்காங்க என்ன, அதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை. இந்த சண்டைக்கு நடுவுல நான் எப்படி வந்தேன்னு தெரியல ப்ரோ. ஒண்ணும் இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் இந்த பிக் பாஸ் இந்த சீசன் 8ல ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் ஆலன் ப்ரோ வந்து ஏதோ ஒன்று சொன்னாரு. சௌந்தர்யா வந்து கியூட்டா இருக்காங்க அப்படின்னு ஏதோ சொன்னாரு. கீழே வந்து முட்டு கொடுக்காதீங்க. ப்ரோ. எனக்கு நான் சொல்லிட்டேன் சிம்பிளா. ஆக்சுவலா எந்த ரிவ்யூவர்ஸ்க்கு இப்படி வந்திருக்கும்லாம் தெரியல. எனக்கு ஒரே ஒரு வீடியோ தான் முத்துக்கு நெகட்டிவா போட்டேன்னு 2000 கமெண்ட் வந்துச்சு. 2000 கமெண்ட்ஸ் என்ன திட்டி மட்டும் வந்துச்சு. அப்படி பாத்துக்கோ அந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு. நீ ரீச்னு சொல்ல முடியல ப்ரோ. அந்த அளவுக்கு நெகட்டிவ் வந்துட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு வீடியோல ஒவ்வொருத்தர் மாத்தி மாத்தி பேசிதான் ஆகணும் ப்ரோ. இன்னைக்கு சௌந்தர்யா பேசினாங்கன்னா சௌந்தர்யா சொல்லுவோம், முத்துனா முத்து சொல்லுவோம். அவ்வளவுதான். அப்படிதான் போய் ஆகணும். இப்ப எல்லாரையும் எடுத்து மொத்தமா பேசி இது பண்ணவே முடியாது. அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தா அது எனக்கு அது எதுவுமே வரப்போகுது. டெய்லி யார் யார் கண்டென்ட் கொடுக்காங்களோ அப்படி போயிட்டே இருக்க போறோம். அதுல இவன்ட்ட காசு வாங்கிட்டான் அப்படி காசு வாங்கிட்டானா எனக்கு திடீர்னு எதுக்கு ஏன் உள்ள வந்தனே தெரியல. செவனே நீங்கள உட்காந்துருந்தேன், என்ன பிடிச்சு போட்டு அடிச்சிருக்காங்க. இல்லாட்டி கொஸ்டின் ஆன்சர் போட்டு நீங்க எதை பத்தி பேசலாம்னு சொல்லுங்க, அதை பத்தி மட்டுமே பேசுறேன்னு சொல்லுவாங்க. இல்ல ஸ்னூப்பி ப்ரோ, இப்போ நீங்கலாம் வந்து அந்த ரிவ்யூஸ் கேட்டகரியில செட் ஆயிட்டீங்களா? அதனாலலாம் அது ரெகுலரா நடக்கும். இப்போ சாம் ஃபர்ஸ்ட் வீக் ஃபுல்லா ரவி ப்ரோக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணிருந்தாரு. அவரை செம்மடி அடிச்சுட்டு இருந்தேன். அது வந்து பர்சனலா டிரான்ஸ்லேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நானும் அவரும் பேசவே முடியாது. அபி சவுண்டுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் வந்து வரிசையா ஒரு கண்டஸ்டன்ட் எல்லாரையும் அடிச்சுக்கிட்டே வருவேனா, ஒரு ஆள்கிட்டயும் பிரச்சனை வந்துருது. கண்டிப்பா அது மாதிரி வரிசையா வந்துகிட்டே இருக்கும். அவங்க அதை பர்சனலா எடுத்து அஜித் ஹவுஸோட கவுண்டர் சூப்பரா இருந்துச்சு. எனக்கு இவங்க இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு பாலையா படங்கள் தான் ஞாபகம் வரும் டக்குன்னு. இஃப் யூ ட்ரபிள் த ட்ரபிள் வில் ட்ரபிள் யூ. அந்த டைலாக் தான் ஞாபகம் வரும். இவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது சிரிப்பா தான் இருக்கும். அவங்க டாஸ்க வந்து புரிஞ்சுக்காம விளையாடுறாங்கல்ல, என்ன பண்றதுன்னே தெரியல. என்னென்னவோ பண்றாங்க. அவங்க வந்து ஒரு எத்திக்கலா விளையாடுறாங்க, மக்களுக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க. அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அதாவது உழைப்பாளி சைட்ல இருந்து எல்லா பாயிண்ட்ஸ் எடுத்து இப்ப நாளைக்கு எல்லாம் ஸ்ட்ரைக் ஆக போகுது பாருங்க. வெளியில இல்ல ப்ரோ, எனக்கு இவங்க வச்ச பாயிண்ட்ஸ்ல எனக்கு உடன்பாடு இல்ல. ஹைரார்க்கின்ற ஒரு விஷயம் எல்லா இடத்துலயும் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்போ ஹோஸ்ட் வந்து அந்த பவுண்டரிய செட் பண்ணியிருந்தாருன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே கண்டஸ்டன்ஸ் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பண்ண மாட்டாங்க அவங்க பண்ற மாதிரிலாம். இல்லங்க, இவங்க வாய்க்கழியே சொல்றாருல்ல, கோடிக்கணக்கான தொழிலாளி சார்பா நான் பேசுறேன், அவங்களுக்கு இந்த மரியாதை வேணும்னு. அடே அங்க 350 பேர் பின்னாடி டே நைட்டு சாப்பாடு தண்ணி இல்லாம வீட்டுக்கு போகாம உக்காந்து இருக்கிறானுங்க. ஒரு அர்ஜென்ட்டுக்கு வந்து நீங்க எதாவது ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஒண்ணுக்கு கூட போக முடியாது. அத்தையும் அடக்கிட்டு உக்காந்து இருக்கிறானுங்க. டீ தண்ணி கிடையாது. பேசி 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 எப்பதான் நிறுத்திவங்க, அவங்க எப்பதான் போவானுங்க. இவங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்லி வைக்கிறானுங்க பாத்தீங்களா, உண்ணாவிரதம் இருக்கேன்னு. போகாத விரதம் வைக்கணும். நாங்க எந்த காலத்துல வந்து டாய்லெட் யூஸ் பண்ண மாட்டேன்னு உட்கார வேண்டியதானே. ப்ரோக்ராமே நாருது, செட்டு தான் கொஞ்சம் நாரட்டுமே. இல்ல தாத்தா, அவங்க எல்லாருமே பிக் பாஸ் உள்பட எல்லாரும் உட்கார்ந்து டேய்
இன்னைக்காச்சும் ஏதாவது நல்ல சம்பவம் பண்ணுங்கடா ப்ளீஸ்டா அப்படின்னு அவரு முடிஞ்ச வரைக்கும் பதனியால பாக்குறாரு. ஏங்க ஆனா அவர் முடியும். சொல்லிட்டாராங்க அடுத்த தடவை இந்த இன்னைக்கு சீசனுக்கு இல்ல ம், விஷ்ணு அடுத்த ஆ, சீசனுக்கு இந்த மாதிரி நீங்க ஆளை கூப்பிட்டு வரதா இருந்தா எனக்கு முன்னாடியே சொல்லிடுங்க. அந்த கேப் இருக்குது இல்லையா இந்த சீசனுக்கு அடுத்த சீசனுக்கும் ஆமா. நான் போய் எங்கேயாவது உட்காந்து பிச்சை எடுக்குது எப்படின்னு கத்துக்கின்னு வந்துடுறேன். இவங்களை பிச்சை எடுத்து கேட்டா கூட ஒண்ணும் பண்ண மாட்டேங்க. இன்னைக்கு எவ்வளவு பாவமா இருக்கு தெரியுமா அவரு. அதான் ஆமா இன்னைக்கு ஆமா சொல்லிட்டாரே தாத்தா அவரே. இன்னைக்கு அவரே சொல்லிட்டாரு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுங்கடா அப்படின்னு கரடி நான் வேணா காரி உங்களுக்கு இல்ல லிங்க் இல்ல இல்ல அனுப்புறேன். இருங்க இருங்க அவர் சொன்ன விதம் தான் சூப்பரா இருந்துச்சு. என்ன சொன்னாருன்னா, இவ்வளவு நேரம் பேசுனீங்கல்ல, ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்தீங்களா அப்படின்னு கேட்டாரு. இல்லன்னாங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது சுவாரஸ்யமா பட்டுச்சா மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி? இல்லன்னாங்க. சரி ம், மக்களை விட்டுருங்க, உங்களுக்காவது சுவாரஸ்யமா இருந்துச்சா அப்படின்னு கேட்டாரு. இல்லன்னாங்க. உங்கள 3 பேர் தூங்கிட்டீங்களே அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அப்படியே அசிங்கப்படுத்துறாரு. இருந்தாலும் வெக்கமே இல்லாம சிரிச்சுன்னு இருக்கானுங்க. எனக்கு என்னடா எதுக்குடா உங்களுக்கு சம்பளம் கொடுத்து உள்ள அமைச்சிருக்காங்க, என்ன பண்றீங்கன்ற ரேஞ்சு தான் இருக்கு இல்ல சத்தியமா. பண்ணு பண்ணு. ம். இல்ல, ஒரு தடவை எங்க ஒரு சீசன் தடவை இந்த மாதிரி மரியாதை கூட கேட்டு வாங்கினாரு அவரு. நான் உங்களுக்கு ம், மேல உங்களுக்கு கொடுக்குற மரியாதை எனக்கு நீங்க கொடுக்கணும்னு கேட்டு கூட வாங்கினாரு ஒரு தடவை. அந்த அளவுக்கு போயிடுச்சு ஷோ. பண்ணு பண்ணு. அதாவது கமல் சார் வந்து சொல்லியிருப்பாரு 2வது சீசனா 3வது சீசனான்னு தெரியல. முதல் சீசன் 2வது சீசன் தான். அதை போய் பாருங்க, நேத்து எபிசோட போய் பாருங்க. எவ்வளவு சாதகமா ஐயா வேணா சாதகமா